Hi Linus viewers, நான் உங்க தேன்மொழி from the Artistry Bridal Studio and Salon. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா get ready with me with affordable products தான் பார்க்க போறாங்க. அதாவது காலேஜ் போற பொண்ணுங்க, working womenஸ்லாம் ஒரு குட்டி மேக்கப் போடுவீங்க இல்லையா, ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி, காலேஜ் போறதுக்கு முன்னாடி. சோ அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுளா வச்சு எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். அதாவது நம்ம சிடி முடிச்சிட்டு தான் இந்த process பண்ணுவோம் இல்லையா. நார்மலா வந்துட்டு ஸ்கின் கேர் முடிச்சிட்டு அதாவது கிளென்ஸ், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நார்மலாக கிளென்ஸ் பண்ணிவிட்டு, டோனர் பண்ணிவிட்டு, மாய்ஸ்சரைசர் பண்ணிவிட்டு, சன்ஸ்க்ரீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்துட்டு என்னோட ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ ஃபில்லர் தான் எடுத்திருக்கேன். ஃபில்லர் பென்சில் ப்ரௌன் ஷேட் எடுத்துருக்கு. ப்ரோ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஐப்ரோ ஷேப்ல நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். ப்ரௌன் ஷேட் தான் எடுக்கணும், அதுதான் வந்து உங்களுக்கு ஆக்வர்டா தெரியாது. ஸோ பிளாக் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு தனியாக ப்ரோஸ் தனியாக தெரியும். ஸோ ப்ரௌன் பெஸ்ட்டு. ஃப்ரண்ட்ல ஃபில் பண்ண வேண்டாம், இல்லை எண்டில் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டில் வந்துட்டு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பூலி ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ் நேம் வந்துட்டு அந்த ப்ரஷ் வச்சு நம்ம லைட்டாக அந்த ப்ரோஸ் வந்து உள்ளே நம்ம ஃபில் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஈவன் பண்ணிக்கலாம். ப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனர். இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா இன்சைட் ஷைனியர் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது அஃபோர்டபுள் தான். இதில் எப்படி அப்ளிகேஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் ஹூடட் ஐஸுங்கிறதுனால நான் சின்ன விங்ஸாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விங்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஹூடட் ஐஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக பெரிய விங்ஸ் போடுங்க, ரொம்ப பெரிய விங்ஸ் போட வேண்டாம். ஸோ வந்துட்டு இன்னர் கார்னர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷு. ஸோ வேணும்னா நீங்கள் இன்னர் கார்னர் போட்டுக்கலாம். நீங்கள் வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸை பொறுத்து. ஓகே, நீங்கள் லைனர் மாற்றிக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம காஜல் பார்த்துடலாம். காஜல் பார்த்தீங்கன்னா மெப்ளினோடது நான் வாங்கியிருக்கேன், பட் இது நான் அஃபோர்டபுளாக நல்லா இருக்கும். ஸோ இதை வேர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த எண்ட்லேருந்தே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம லைனரோட அது மெர்ஜ் ஆகும். காஜல் அப்ளை பண்ணியாச்சு, காஜல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மஸ்காரா பார்த்துடலாம். ஸோ மஸ்காராவும் நான் மெப்ளின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா அஃபோர்டபுளான ப்ராடக்டாக இருக்கும் மெப்ளினில். ஸோ மஸ்காராவும் மெப்ளின் தான் எடுத்திருக்கு. இது வந்துட்டு ஸோ மஸ்காரா நார்மலாக நம்ம இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி தான். நம்ம இந்த எண்டு வரைக்குமே மஸ்காரா அப்ளை பண்ணணும். ஓகே, மஸ்காரா இப்போ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லிப்ஸ்டிக் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட்டோட 24 hours நான் எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் லிப்ஸ்டிக். இது வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஷேட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே டேன் 12 நம்பர். ஓகே, இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டோனுக்குமே இது செட் ஆகும். ஸோ அதனால இந்த லிப்ஸ்டிக் ஷேட் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா லிப் லைனர் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட போல்டு. ஓகே, மேட் லிப்ஸ்டிக் லைனர். ஓகே, அதை எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு லிப் லைனர் வந்துட்டு ஆப்ஷனல் தான், பட் நீங்கள் கன்சீல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா லிப் லைனர் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா போல்டாக நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டு லிப் லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எப்படி நான் சொல்லி காமிச்சிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லிப் லைனர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம லிப் லைன் மேலேயே நம்ம ஒரு சின்ன ஒரு கோடு, அவ்வளோதான். சப்போஸ் உங்கள் லிப்பு வந்துட்டு ரொம்ப பெரிய லிப்பாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு குட்டியாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இன்னரில், அதாவது லிப்புக்கு உள்ள லைனுக்கு உள்ளே அப்ளை பண்ணணும். சப்போஸ் உங்கள் லிப் வந்துட்டு சின்ன குட்டியாக இருக்குது அப்படின்னா லைனுக்கு வெளியே அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். என் லிப் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறதுனால நான் லைனுக்கு உள்ளே அப்ளை பண்ணுறேன்.
ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். அதாவது லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னர் நீங்கள் அந்த லைன் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த லைனுக்கு உள்ளே அப்ளை பண்ணணும். ஓகே, லைட்டாக வெட் பண்ணிவிட்டு ஸோ நான் கார்னர் வந்துட்டு, அதாவது லிப் லைனர் வந்துட்டு நான் கொஞ்சம் டார்க்கான போட்டிருக்கேன். ஸோ டார்க் கலர் போட்டிருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் லைட்டு 1 ஷேட் லைட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு லைன் வந்துட்டு உங்களுக்கு நல்ல டார்க்கான போல்டாக தெரியும், லிப் மட்டும் தனியாக உங்களுக்கு போல்டாக தெரியும். ஸோ அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இந்த ஷேட் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இதான் ஃபைனல் லுக். ரெடி ஆயாச்சு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு லிப்ஸ்டிக் ஷேட்ஸில் வந்து நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இருக்குது இதே லிப்ஸ்டிக்கில். ஸோ இது நல்லாயிருக்கும், டெய்லியும் வியருக்கு நான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு லிப் லைனர்ஸ்லேயே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அஃபோர்டபுள் ப்ராடக்ட் வச்சு வேறு வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.